இவ்வளவு கம்மியா மார்க் எடுத்துட்டு அப்புறம் எப்படி தான் வெளிநாடு போய் படிக்கணும் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறியோ தெரியல. வெளிநாடு போய் வேலை பார்க்கணுங்கிற உன்னுடைய ஆசை கண்டிப்பா நிறைவேறும். அமிர்தா இன்டர்நேஷனல் அட்மிஷன் கிடைச்சாலே 90% செய்முறை பயிற்சி, 100% உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் ட்ரைனிங் மற்றும் வேலை, கை நிறைய சம்பளத்துடன். நான் சேர்ந்து ஜெயிச்சிட்டேன். இளைஞர்களின் எதிர்காலம். அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கோயம்புத்தூர், திருச்சி. அட்மிஷன் நடைபெறுகிறது. கோவை மாநகராட்சி 1வது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழிகள் சரிவர மூடப்படாததால் அந்த சாலையில் டூவீலரில் சென்ற பால்காரர் கீழே விழுந்ததால் பரபரப்பு. இதையடுத்து சீரும் சகதியுமாக உள்ள சாலைகளை சரி செய்து கொடுக்க கோரி அதிமுக பிஜேபி கட்சியினர் திடீரென முற்றுகை போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அதிகாரிகள் சாலைகளை சரி செய்யும் பணிகளை மேற்கொண்டனர். கோவை துடியலூர் அடுத்துள்ள மாநகராட்சி 1வது வார்டுக்குட்பட்ட விஸ்வநாதபுரம், விபிவி நகர் மற்றும் அப்பநாயக்கன்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை வேலைகள் நடைபெற்று வருகின்றன. அதற்காக தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படாததால் அந்த சாலைகள் மிகவும் சேரும் சகதியுமாக மாறியுள்ளது. இதனால் பொதுமக்கள் இந்த வழியில் செல்ல முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் விபிவி நகர் பகுதியில் அதிமுக 1வது வார்டு செயலாளர் சாந்தி பூசன், பிஜேபி கட்சி நீலகிரி பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் நந்தகுமார் ஆகியோர் தலைமையில் அதிமுக பிஜேபி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த சாலையை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக டூவீலரில் சென்ற பால்காரர் ஒருவர் சேற்றில் சிக்கி கீழே விழுந்தார். தகவல் தெரிந்து கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர், கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி.ஆர்.ஜி. அருண்குமார், மாநகராட்சி வடக்கு மண்டல உதவி செயற்பொறியாளர் முத்துக்குமார், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய பாதாள சாக்கடை உதவி பொறியாளர் சரவணன் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து இந்த சாலையை உடனடியாக சரி செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். மேலும் அந்த சாலையை மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக சரி செய்யும் வேலையில் ஈடுபட்டனர். இதனால் இந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.